ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி கண்ணில் வந்து அவ்வளோ காதல் தெரியுது. ஆதி பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி வந்து சந்தோஷத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து கண்ணை திறந்துட்டாங்க. அதை பார்த்த சந்தோஷத்தில் வந்து அப்பான்னு கூப்பிட்டோன்னே ஆதி வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ், நிச்சயமாக வந்து உன் உடம்பு சரியாயிடும். இனிமேல் வந்து நீ எக்காரணம் கொண்டும் தனியாக போய் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தில் வந்து விளையாடக்கூடாது, எல்லாருக்கூடையும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சாரிப்பா இனிமேல் வந்து நான் உன் பேச்சை கேட்பேன், இனிமேல் வந்து நான் எங்கேயும் தனியாலாம் இப்படி போய் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை காணுன்னு எவ்வளோ தவிச்சு போயிட்டாங்க தெரியுமா அம்மாவும் நானும் அப்படின்னோன்னே, இனிமேல் அப்படிலாம் இருக்காதுப்பா அப்படின்னு அப்பான்னு சொன்னோன்னே வந்து ஆதி வந்து பாரதியை பார்த்தோன்னே பாரதி அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆனால் ஆதி எதுவும் பார்த்துக்கல, பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேசவன் கேட்டோன்னே, நீ வா காரில் வா போகலாம் போகிறப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, கேசவன்கிட்ட கார் ஓட்டிகிட்டு இருக்கப்ப சொல்கிறாங்க, தமிழ் வந்து என்னை அப்பாவை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு. அடி தூள் போ, அப்புறம் என்ன இனிமேல் நீ பண்ண பலன் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு. சேச்சே நான் அதுக்காகலாம் அவள் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக பண்ணல, உண்மையிலே ஆத்மார்த்தமாக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பாரதி வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காங்க சிஸ்டமில். அதே பக்கத்தில் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் லதாவும் கேசவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாரதி கண்ணில் ஒரு பரபரப்பு ஏக்கம் எல்லாமே தெரியுது, கண் பார்வை வந்து யாரையோ தேடுதே அப்படின்னு, கண் மொழி வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, அது வந்து வேறு யாரை தேட போகுது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நம்ம பாஸ் தான் தேடும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா ஓ அப்போ ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னோடனே, ஃபேஸ் ரியாக்ஷன் கண் தேடுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, எதுக்கும் ஆதி வர்றப்போ பார்த்தா தான் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னோடனே, கரெக்டாக ஆதி வராங்க. வந்தோடனே வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு வந்தோடனே பாரதி பக்கத்தில் நிற்கிறாங்க. பாரதி வந்து கீழே தலை குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்காங்க. டக்குன்னு கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக இமையை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ஆதி கண்ணும் பாரதி கண்ணும் நேருக்கு நேர், கண்ணு அவ்வளவும் க்யூட்டாக பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க அவ்வளோ காதலோட அன்போடு வந்து மனைவியாகவே பார்க்குற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆதியும் அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு சரி கெட் பேக் டு த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஒரு செகண்டு அப்படியே நிற்கிறாங்க சில மாதிரி. லதா கூப்பிட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. உட்காந்தோன்னே கண்ணில் தெரியுது பாரு லவ் லவ் கேளு அப்படின்னோடனே, என்ன பாரதி காதல் வந்து அப்படியே கண்ணில் வந்து அப்படியே அப்பட்டமாக தெரியுது போல் அப்படின்னோடனே, என்ன தமிழ் வந்து ஏற்றுக்கிட்டார்ல அப்பாவை ஆதியை, அதனால் அடுத்தது என்ன எப்போ எங்களை கல்யாண சாப்பாடு போட போகிறேன்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நான் எப்போதும் போல தான் இருக்கேன், உனக்கு தான் ஒன்றும் புரியலை அப்படின்னோடனே, ஆதி வந்து ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னோடனே, இப்போ பாரு 1 2 3ன்றதுக்குள்ளே கால் வரணுன்னா கரெக்டாக கால் வருது. கால் வந்து அடுத்த செகண்டே கூப்பிட்றாங்க, என் ரூமுக்கு வாங்க பாரதி அப்படின்னோடனே வராங்க. உள்ளே போ லதா சொல்கிறாங்க, ஏற்றுக்கிட்டால தமிழ் அப்பாவா, இப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பாரு, நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறோன்னே, உனக்கு வாய் தான் அப்படின்னு அதோட